ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு நவிஸ் கிச்சன் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க இன்றைக்கி ஒரு பிரியாணி பார்க்கலாமா? அதுவும் ரைஸ் இல்லாமல் சேமியா வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போது குக்கர் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா நார்மல் ரைஸ் பிராண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 2 பாக்கெட் சேமியா நான் ஆட் பண்ணியிருக்கேன். அனில் சேமியா 180 கிராம் உள்ளது 2 ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அது நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ரோஸ்ட் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி அழகாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ணாமல் போட்டிங்கன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ ரோஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா குழையிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது போக நான் வந்து ஆனியன் எடுத்துருக்கிறேன். ஆனியன் நான் வந்து சின்னதாக எடுத்ததுனால 3 ஆனியன் எடுத்துருக்கிறேன், 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். இந்த 2ஐயும் நல்லா குட்டியாக கட் பண்ணி அழகாக நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து தாளிக்கலாம். நீங்கள் வந்து குக்கரில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டு நான் இப்போ அதே குக்கரில் தான் தாளிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டேன் கொஞ்சமாக. அது கூட அதில் வந்து நான் இப்போது ஆனியன் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆனியன் வந்து நான் 3 ஆனியனும் 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நார்மலாகவே இந்த சேமியா பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண தான் செய்யணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சேமியா வறுக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் வறுப்போம். எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி வறுக்கலாம். ஸோ நெய் வந்து நான் லாஸ்ட்டாக ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஊற்றுவேன். அதனால் நான் எண்ணெய் ஊற்றி தான் அதை வறுத்து எடுப்பேன். சேமியாவை அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி இப்போ ஆட் பண்ணிடலாம். ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி வதக்கி விடுங்க, சீக்கிரம் வதங்கிடும். இப்போ தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வதங்கிட்டு இப்போது இஞ்சி பூண்டு நம்ம பேஸ்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதிலே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 போட்டு தான் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி அது போட்டு அரைக்கலைன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றுறோம்ல, அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நல்லா இஞ்சியும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணலாம். இப்போ மசாலா பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத. இப்போது அதுக்கு அடுத்தது வந்து நான் வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன், ரொம்ப உரப்பு வேண்டாங்கிறதுனால. ஏன்னா 2 மிளகாவும் போட்டிருக்கேன், அது நல்லா உரைக்குங்கிறதுனால. ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு அரை ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டதுனால கொஞ்சம் நல்லா ரெட்டாக நமக்கு தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். கரம் மசாலா வந்து அது ஸ்மெல்லுக்காக தான். அதுக்கப்புறம் பிரியாணி பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன், 2.5 ஸ்பூன், அதுவும் டீஸ்பூனில் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் ஆட் பண்ண போகிறது வந்து பெருஞ்சீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு மசாலா எல்லாம். இப்போ நான் சிக்கனை வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் இப்போ 2 பாக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். 180 கிராம் ஒரு பாக்கெட். அதுக்கு வந்து நான் ஒரு 1/2 kg சிக்கன் சேர்த்துருக்கேன். சிக்கன் எப்போவுமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது அந்த சேமியாவோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலாவோட கலந்து விட்டுருங்க. சிக்கனை கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க. அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு ஓரளவு வரணும்ல, அதுக்காக அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நான் அப்படியே விட்டுடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணுற அளவு வந்து நீங்கள் வந்து 1 கப்பு சேமியா எடுக்கிறீங்கன்னா 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கறியும் நம்ம வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கறியை வேக வச்சுட்டு குக்கரில் அதுக்கப்புறம் தான் சேமியா ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கறி வேகிறதுக்காக தண்ணியும் ஊற்றிக்கோங்க. ஒரு கப். இப்போ நான் வந்து ஓரளவு 2க்குமே அளந்து கரெக்டாக வச்சு விசில் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இந்த கறி வந்து ரெடி ஆகட்டும். கறி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம சேமியாவை போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ விசில் எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா கறி நல்லாவே வெந்துருச்சு. சிக்கன் தானே, பிரெஸ்ட் பீஸாக இருந்தால் ஒரு 5 விசில் கிட்ட போடுங்க. 5 விசில் 6 விசில் கிட்ட. அதே தொடை பீஸ் தான், லெக்கு தான் அப்படின்னா நீங்கள் ஒரு 4 விசில் போட்டாலே போதும். 3-4 விசில் போட்டாலே போதும், நல்லா வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கறி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேமியாவை சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ சேமியாவை சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சால்ட்டு அந்த கறிக்கு நீங்கள் போட்டு வேக வச்சுருப்பீங்கள்ல, அது வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு சேமியாக்கான சால்ட்டையும் அதிலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இப்போ சேமியாவை ஆட் பண்ணிடலாம். அதில் சேமியாவை போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நீங்கள் டேஸ்ட் பாருங்கள், அந்த உப்போட டேஸ்ட்டு. அப்போ உங்களுக்கு ஓரளவு கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து தண்ணியும் நல்லா வத்திருச்சு. இப்போ தம்மில் போட்டுட்டேன் நானும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வத்திடுச்சு பார்த்திங்களா தம்முலையே. இப்போ கொஞ்சம் அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். 5-10 நிமிஷம் இருந்தாலே போதும், அழகாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவு வெந்துருச்சு. லைட்டாக ஒரு தடவை மட்டும் எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா அடியில் பிடிச்சிடாமல், அதுக்காக மட்டும். நீங்கள் தண்ணியோட அளவு கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சேமியா நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ நான் வந்து அதுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா புரட்டி விட்டுட்டு சேமியாவை திருப்பி நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ நீங்கள் வந்து கீ ஆட் பண்ணும்போதே சேமியா நல்லா வெந்துடும். இப்போ அதுக்கப்புறம் எனக்கு சேமியா ரெடி ஆகிடுச்சு. மல்லி இலை போட்டு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் சேமியா எப்படி நல்லா உதிரியாக வந்திருக்குன்னு. நீங்கள் தம் போட்டதுக்கப்புறம் தம் கல்லேருந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா சேமியா நல்லா உதிரியாயிரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நம்ம சூப்பரான சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி சம்பா ரவை பிரியாணி வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். பாய்.